ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. ஓம் ஸ்ரீ கம் கணபதியே நமக. ஓம் கந்தாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் சரவணபவாய நன்ம. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான வணக்கங்கள். இந்த வார ராசி பலனை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது கார்த்திகை 22 முதல் கார்த்திகை 28 வரை உள்ள இந்த வார காலத்திற்கான ராசி பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்து தான் நாம் அந்தந்த ராசிக்கு பலனை பதிவிடப் போகிறோம். அந்த வகையில் இந்த வாரத்தில் கிரகங்களின் நிலையை பார்த்து விடலாம். குரு மிதுனத்திலும், கேது சிம்மத்திலும், சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சிகத்திலும், செவ்வாய் தனுசுலையும், ராகு கும்பத்திலும், சனி மீனத்திலும் இருக்கிறார். இதில் மிதனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கிறார். இங்கே சுக்கிரனும் செவ்வாயும் அஸ்தமன நிலையில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்தில் பெரிதாக எந்த விதமான ஒரு கிரக பயிற்சியும் இல்லை. எனவே இந்த கிரகத்தின் நிலையை பொறுத்து நாம் பலன்களை பதிவிடலாம். மேஷம், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அமோகமான வாரமாக இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிக்க போகிறீங்க. விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி நடக்கும். தொழிலில் புதிய வித்தைகளை கற்று புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் பெருகும். குழந்தைகளின் வளர்ச்சி அல்லது குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தொழிலில் வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அடையாளங்களை பெற்று லாப வருமானம் அதிகரித்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்ணியமாக இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். நல்ல ஒரு மனநிலையிலும் மகிழ்ச்சியான நிலையிலும் இருப்பீர்கள். குழந்தைகளுக்காக சில ஊக்கத்தையும் உதவிகரமாகவும் இருந்து அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். ரிஷபம், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள்லாம் வெற்றி பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். விரும்பிய காரியங்கள்லாம் விரும்பியபடி நடக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். வசதி வாய்ப்புகள் கூடும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம். தனவரவு பணவரவு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கலில் ஒரு சுகமான நிலை ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மிதுனம், தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணம் கொழிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. நீங்கள் எடுத்த முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள்லாம் வெற்றி பெறும். நினைத்த காரியம் நினைத்தபடி வெற்றி பெறும். வசதி வாய்ப்புகள் கூடும். எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுகிறது. குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிக்க பெண்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். மறைமுக எதிர்ப்புகளை தைரியமாக வென்று மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழிலில் ஒரு நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கடகம், சுயசந்தனை அதிகரிக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். நல்ல ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். புதிய ஒப்பந்தக்காரர்கள் சேர்வார்கள். புதிய முதலீடுகளை இருத்து வெற்றி காண்பீர்கள். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். அரசு விஷயங்களில் அரசு இனங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். பெண்கள் பெண் உறவினர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தைரியமாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காண்பதற்கு அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். சிம்மம், ஆரம்பத்தில் வார தொடக்கத்தில் அலைச்சல்களை சந்தித்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் சுய முயற்சியாலும் நீங்கள் நல்ல ஒரு பணபலத்தை, அதாவது பேங்க் பேலன்ஸை
கூட்டுறதுக்கான முயற்சிகளில் இந்த வாரம் வெற்றிகரமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலாம் சுமூகமாக இருக்கும். எப்பொழுதும் ஒரு தேவையில்லாத ஒரு மனபயம் இருந்து கொண்டே இருக்கும். அதை மட்டும் கலைந்து விடுங்கள். 8ல் சனி இருப்பதால் சில மனக்கவலைகள் தோன்றுவது அல்லது நோய் நொடிகள் வருவது சகஜம்தான். அதையெல்லாம் சமாளிக்கும் திறமை உங்களிடம் இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலனை தரும். பெண்கள் நண்பர்கள் உங்களுடைய திறமைக்கும் திட்டங்களுக்கும் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார்கள். துரிதமாக செயல்பட்டு எல்லாத்தையும் வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். கன்னி, லாப வருமானங்கள் அதிகரித்து அதை சிறப்பாக முதலீடு செய்து உங்களுக்கு பிற்காலத்திற்கு அதை சேர்த்து வைப்பீர்கள். அதனால் ஒரு மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும். பணபலம் இருந்தாலே மனபலம் அதிகரிக்குங்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு எடுத்துக்காட்டாக இருக்க போகிறீங்க இந்த வாரத்தில். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. உறவினர்களிடம் சில கோபதாபங்களை ஏற்படுவது வாய்ப்புகள் வரும், தவிர்க்கவும். அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறும். பெண்களிடம் நண்பர்களிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் உங்கள் அந்தஸ்து கண்ணாபண்ணான அதிகரிக்கப் போகிறது. துலாம், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். அலைந்து தெரிந்தாவது தொழில் லட்சியங்களை செய்து முடித்து வெற்றி காணப்போகிறீர்கள். உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் பெண்கள் எல்லாம் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். சகோதரர் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார். விரும்பிய பயணங்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். விருச்சிகம், செல்வாக்கு அதிகரிக்கும். அந்தஸ்து அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். லாப வருமானங்கள் அதிகரிப்பதால் சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள். பேச்சில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி வரும். தொழில் இலட்சியங்களை விருதில் அடைவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, வாரத்துறக்கத்தில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் 2 வருடங்களுக்கு பின் அதையெல்லாம் மறைந்து செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் உண்டாகும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெறும். அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் இந்த வாரம் ஒட்டி போடுங்கள். நண்பர்களிடமும் பெண்களிடமும் கவனமாகவும் கண்ணியமாகவும் பழகுங்கள். மகரம், வாழ்க்கை துணையால் வளம் பெறப்போகிறீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், வியாபார வணிகங்கள் நன்றாக இருக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய கூட்டாளிகள், புதிய முதலீடுகள் உங்களை தேடி வரும். இதையெல்லாம் பார்த்து பொறாமையால் சில பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் உங்களுக்கு தோன்றினாலும் அதையெல்லாம் உங்களுடைய செல்வாக்காலும் அதிர்ஷ்டத்தாலும் எல்லாம் சமாளித்து இந்த வாரம் அமோகமாக இருக்கப் போகிறீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற சில சிரமங்கள் ஏற்படும். நல்ல தகவல் வர தாமதமாகும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவதோடு அவர்களை கண்காணித்து கண்டிப்புடன் வழிகாட்டுதலும் நடத்துவது நல்லது. வம்பு வழக்குகள் பிரச்சனையை தரும் என்பதால் இந்த வாரம் அதை தவிர்க்கவும். அரசு விஷயங்கள் அரசாங்கங்களை எதிர்பார்த்த பணங்களை பெறலாம். நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கும்பம், வாரத்தொடக்கத்தில் இருந்த எதிர்ப்புகள் பிரச்சனைகள் பணி சுமைகள் எல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். இருந்தாலும் வார கடைசியில் மீண்டும் ஒரு விமர்சனத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த வாரத்தில் முன்னும் பின்னும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் வாரத்தின் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்ச்சி அடைவீர்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையுடன் அன்புடனும் பாசத்துடன் பழகினால் இந்த வாரம் நன்றாக இருக்கும். அரசு விஷயங்கள் அரசினங்களில் பேரும் புகழும் உண்டாகும். பெண்கள் சகோதரர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மீனம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். புதிய വ്യക്തിகளை பயன்படுத்தி தொழிலில் வெற்றி காண்பீர்கள். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதனால் நல்ல ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு உண்டாகும்.
அரசு விஷயங்கள் அரசிடங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் பெண்களால் உங்களுக்கு அவர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு இன்னும் அதிகரிக்கும். குடும்பத்தில் குடும்ப அங்கத்தினருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது இந்த வாரம் நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு அதிகரிப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு அவருடைய அனுகூலமும் ஆதாயம் எப்பொழுதும் உதவிகரமாகவே இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அமோக வாரம். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் அமோகமாக இருப்பதற்கு என்னப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.